தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நம்முடைய இந்திய தேசத்திலே பாராளுமன்ற தேர்தல் 7வது கட்டமாக வாக்குப்பதிவு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. 57 தொகுதிகளிலே பீகார், இமாச்சல பிரதேசம், ஒடிசா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், சண்டிகர் போன்ற மாநிலங்களிலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமைதியான முறையிலே நடைபெறும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். மக்கள் சகல ஞானத்தோடும் மக்களை தேர்ந்தெடுக்கத்தக்கதாய் ஒரு பிரதம மந்திரியை நம்முடைய தேசத்துக்கு தேர்ந்தெடுக்கும்படியாகவும் நல்ல அமைச்சர்களை, மத்திய அமைச்சர்களை, நல்ல அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கும்படியான கிருபையை தேவன் ஊற்றும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்தில் ஆண்டவரே அப்பா நடைபெறுகிற ஆண்டவரே பாராளுமன்ற தேர்தலுக்காக நாங்கள் தெய்வ சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. 7வது கட்டமாக ஆண்டவரே 57 தொகுதிகளிலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது சுவாமி. கர்த்தருடைய ஆளுகை இறங்கட்டும் ஆண்டவரே. மக்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உண்மையானவர்களே ஆண்டவரே, மதவாதத்திலே ஆண்டவரே தீவிரமானவர்களே அல்ல ஆண்டவரே. அப்பா கர்த்தர் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே நல்ல ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கத்தக்கதான ஞானத்தை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. தேர்தல் நடைபெறுகிற எல்லா இடங்களிலும் ஆண்டவரே அமைதியை கர்த்தர் தந்தருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே எல்லா இடத்திலையும் ஆண்டவரே கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும் ஆண்டவரே. 57 தொகுதிகளிலும் கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்க தேசம் ஆண்டவரே வாழ்ந்து சுகித்திருக்கத்தக்கதாய் ஆண்டவரே, எங்க தேசம் எல்லா தேசங்களுக்கும் ஒரு முன்மாதிரியான தேசமாய் இருக்கத்தக்கதாய் வரப்போகிற பிரதமரை கர்த்தர் அவ்விதமாய் நீங்க வைக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க எங்க தேசத்தை, நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.